குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவெளியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு எளிமையான முத்திரைகள், ஒரு யோகாசனம், ஒரு மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, தியான பயிற்சி. இத்தனையுமே ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே நம்ம அழகாக பயிற்சி பண்ணி நம்ம உடலையும் உள்ளத்தையும் எப்படி வைத்துக்கொள்வது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பிராணமுத்திரை. இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு கண்கள் பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். கண்களில் கட்டி வருதல், கண்களில் நீர், கேட்ராக்ட் பண்ணுறது, கிட்ட பார்வை, தூரப்பார்வை. இதற்கெல்லாம் மெயின் காரணம் இன்றைக்கு நம்ம செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ணும் பொழுதும், கம்ப்யூட்டரில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும் பொழுதும் லிவருக்கு சக்தி குறைஞ்சிரும். அப்போ லிவருக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் பிராணமுத்திரை. ஸோ இந்த பிராணமுத்திரை செய்யும் பொழுது லிவருக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும், கண்கள் நன்றாக இயங்கும். நம்ம முடிஞ்ச அளவு அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஸ்பெக்ஸ் போடுறதை நம்ம தவிர்த்திடலாம். கேட்ராக்ட் போன்ற பிரச்சனைகள் வராது. லிவர் நன்றாக இயங்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் நன்றாக இயங்கும். அதனைத் தொடர்ந்து பிரம்மா முத்திரைன்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். நம்முடைய இருதயம், நுரையீரல், வலது பக்க லங்ஸு, இடது பக்க லங்ஸ், 2 லங்ஸில் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்கள், அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் எல்லாம் இந்த பிரம்மா முத்திரையில் வெளியே போயிடும். நல்ல காற்றை உள்வாங்க நமது நுரையீரல் சிறப்பாக தயாராகிவிடும். அப்போ லங்ஸு நன்றாக இயங்கும் பொழுதே நமக்கு சுறுசுறுப்பு, உற்சாகம், இளமை கிடைக்கக்கூடியது. அதனைத் தொடர்ந்து நம்ம 2 ஆசனங்கள் பார்க்க போகிறோம். வீராசனம். இந்த ஆசனத்தின் பேரே வீராசனம். வீரமும் விவேகமும் நமக்கு இணைந்து வரணும். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல் அது வீரமாக இருக்கணும், அதே மாதிரி விவேகத்தோடு இருக்கணும். ஸோ உடல் மனதிற்கு ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் வீராசனம். அதோடு சேர்ந்து ஒரு கோமுகாசனம். நம்ம உடம்புல தசவாய்க்களும் நன்றாக இயங்கும். மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, கை கால்கள் வலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ இந்த ஆசனங்களை தொடர்ந்து ஒரு நாடி சுத்தியும் பார்க்க போகிறோம், ஒரு தியானமும் பார்க்க போகிறோம். இத்தனையுமே நம்ம 10 நிமிடத்துக்குள்ளே 12 நிமிடத்துக்குள்ளே முடிச்சுக்கலாம். ஸோ இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப எல்லோரும் பயிலக்கூடிய அளவில் எளிமையாக இந்த பயிற்சியை கொடுத்துருக்குறோம். இதை பார்த்து நீங்கள் தினமுமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதோடு சேர்ந்து நம்ம அடிக்கடி கூறுவது காலை எழக்கூடிய நேரம் 4லேருந்து 5 மணிக்குள்ளே, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30, மேக்ஸிமம் 10. அந்த 9:30லேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். ஸோ இது நீங்கள் கம்பல்சரியாக அப்படி கிராஜுவலாக கொண்டு வந்துருங்க. நிச்சயமாக முழுமையான உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது சுகாசன நிலை, நிமிர்ந்து உட்காந்துப்பாங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. பிராணமுத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. லிவருக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கண் நரம்புகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. கை இந்த மாதிரி இருக்கும். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஆசன நிலை. மெதுவாக இன்ஹேல் பண்ணால், மெதுவாக எக்ஸேல் பண்ணால் பிராணாயாம நிலை. கை முத்திரையில் வச்சுருக்கோம். மூச்சில் கவனம் செலுத்துங்கள். தியான நிலை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே 2 முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். முதல்ல பிராணமுத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க.
நார்மல் பிரீத்திங். லிவருக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரம்மா முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆசனம், முதல் ஆசனம் வீராசனம் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு கால் மாதிரி மடிச்சுக்கோங்க, அடுத்த கால் மாதிரி மடிச்சுக்கோங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 15 வினாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ இந்த வீராசனத்திலிருந்தே கோமுகாசனம் பண்ண போகிறோம். கை பின்னாடி வச்சுக்கோங்க, இந்த கைனால் கை பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை இந்த கை பின்னாடி கொண்டு இருக்கோங்க. கை இப்படி வச்சுட்டு பின்னாடி இப்படி கோத்து பிடிச்சிக்கிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ முழுமையான நாடி சுத்தி நம்ம பண்ணிட்டு அடுத்த பயிற்சிக்கு போவோம். இடது கை சின்முத்திரை. இடத்துல ஆரம்பித்து இடத்துல விடுறது ஒரு சுற்று. அந்த மாதிரி 5 இல்லை 10 பண்ணிக்கிடணும். இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே 2 கை சின்முத்திரை, சீத்தளி. வாய் வழியே மூச்சு உள்ள இழுக்கிறோம், மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுறோம். இந்த மாதிரி 10 முறை. இப்போ சதந்தா 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இது முடிச்சுட்டு பிரம்மரிங்க பயிற்சி பண்ண போகிறோம். 2 கை சின்முத்திரை, 2 நாசுகளையும் மூச்சு உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மூச்சு வெளியே விடும் பொழுது உங்கள் உணர்வு தொண்டை உள்பகுதியில் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. இப்போ இந்த சவுண்டோடு மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. இப்போ இந்த சவுண்டோட மூச்சு வெளியிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணி சின்ன தியான பயிற்சி கை மாறிச்சுக்கோங்க. அநாகத மைய தியான பயிற்சி. கண்ணை மூடிக்கோங்க. தலை முதல் கால் வரை அந்த டென்ஷனை ஃபுல்லாக அப்படி பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தலை வெளி தசைகள், தோள்பட்டை வெளி தசைகள், வலதுகை இடதுகை வெளி தசைகள், ஜஸ்ட் அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் மசில்ஸ், வயிற்று வெளி தசைகள்,
வலது கால் இடது கால் வழித்தசைகள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே ஒரு 15 வினாடி கூர்ந்து தியானிக்கவும். அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம். உங்களது உணர்வை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். வயிற்று உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, மணிபூரக மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். அநாகத மையம், இதயத்தினுடைய உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது உணர்வை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் உங்களது உணர்வை, உங்களது பிராணனை இதயத்தினுடைய உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். மீண்டும் உங்களது உணர்வை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, மூலாதார மையம், அந்த இடத்திலே உங்களது உணர்வை, உங்களது பிராணனை கூர்ந்து தியானிக்கவும். 1 நிமிடம் உங்களது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியில் வயதானவர்கள் இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். மாணவ செல்வங்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவங்க பொறுமையாக அந்த வீராசனம், அதே மாதிரி நம்ம யோக முத்ரா, அந்த கோமுகாசனம், அந்த 2 ஆசனத்தையும் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. காலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு பல் விளக்கிட்டு 1 டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு நிதானமாக அந்த பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். தசவாய்க்களும் நன்றாக இயங்கும். மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி வராது. சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.